குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிரக வலிமை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வீடியோல மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியர்ல நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்க சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா பெண்கள் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்க இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா இது பாத்தீங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இது ஆப்டா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியல பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அழிவுகள் நிறைய இருக்க போகுது இந்த மாதத்திலையும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவுல பெரிய அளவுல பாதிக்க போகுது. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? இப்பதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட்? லக்னாதிபதி 12ல, 2-11 அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 12ல, 4-9 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ல. ஓகே, குரு 5-8க்குரியவரும் 12ல. எல்லாரும் போய் 12ல உட்காந்துட்டாங்களே. ஓகே, எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இவங்களால எல்லார் மூலியமா உங்களுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணணும். இப்போ 5 அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா குரு, அவர் 12ல போய் உச்சமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஏதாவது கோவில் ட்ரிப் பிளான் பண்ணுவீங்க, அதன் மூலியமாக விரயங்கள், வேற ஒன்றும் இல்லை, ஆன்மீக ட்ரிப். உண்மையுமே சொல்ற சிம்மத்துக்கு இந்த மாதமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. என்ன, கொஞ்சம் செலவு, அது போனா போயிட்டு போட்டோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்ப லக்னாதிபதி 12ல இருக்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க இனிஷியேட்டிவ் எடுப்பீங்க எல்லாத்துக்குமே. 12ஆம் இடத்துல குருவோட தானே இருக்காரு. சூரியன் குருனாலே ஒரு ஓகே. அப்போ 8க்குரியவர் 12ஆம் இடத்துல உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா டிராவல் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ என்னதான் சனி பகவான் வக்கரத்துல இருந்தாலும் நல்லதுதான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் சொன்னேன், எடுத்தோடனே சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு செலவுகளாக இருந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்குள்ள அந்த முயற்சி எடுத்துருங்க, எல்லாமே நல்லபடியா முடியும். ஏன்னா இது ஒரு நல்ல காலகட்டம் சிம்மத்துக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு வக்கரமா இருக்கிறார் இல்லையா, அதனால அது ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்க அந்த குரு உச்சத்தில் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்றது, ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளவுதான். இப்போ என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல காதல் திருமணம், இப்போ நீங்க ஒரு திருமணத்துக்கான ஒரு விஷயங்களை இனிஷியேட்டிவ் பண்றீங்க அப்படின்னா, 2க்குரிய புதனும் 12ல இருக்காரு இல்லையா, அப்போ 11ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு. பெண்களுக்கு இப்ப கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா இப்ப உங்க வீட்டுல சொல்லி சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடக்கும். அதனால்தான் நான் சொன்னேன், இப்ப சனி வக்கரத்துல இருக்கும்போது கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாமே இப்போ டாக்டர்ஸா இருக்கிறீங்க, வக்கீலா இருக்கீங்க, இல்ல யூனிஃபார்ம் போட்ட ஜாப்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்,
ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு டீக்ரேடாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை உங்களுடைய வேலைகள் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அப்ரிஷியேஷன் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ கடனெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்குள்ள அந்த கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பட் ஸ்டில் லக்னத்தில் யார் உட்காந்துருக்காங்க? கேது. அடுத்து வந்து யார்? லக்னாதிபதி வந்துருவார். சூரியன் கேது இணைவு அந்த லக்னத்தில் இருக்கும்போது தலை பாரம் தலைவலி ஆல்ரெடி வந்து கேது வந்து லக்னத்துல இருந்தா மண்டை கோளாறுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் என்ன அப்படின்னா எடக்கு முடக்கான ஒரு பேச்சு ஆல்ரெடி நீங்க வந்து பேசுவீங்க. சுய ஜாதகத்தில் வந்து சிம்ம லக்னத்தில் கேது இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. அப்போ வந்து இப்போ கோச்சார ரீதியா அந்த டிரான்சிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா போன மாசம் நல்லா பேசுனாரு இந்த மாசம் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த கேது வந்து கொடுக்கும். ஸோ டிசம்பர் வரைக்கும் கேது அங்கதான் இருப்பாரு. இப்ப சூரியன் கேது இணைவு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் மூலியமாக பிரச்சனையா இருக்கிறது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றேன். கேது அந்த பிரச்சனையை வந்து முறிச்சு அது வந்து கேது வந்து நல்லதையும் மட்டுமே முறிக்க மாட்டார், கெட்டதையும் வந்து செயல்படுத்த விடாம பண்ணுவார். அப்ப இவ்வளவு நாள் வந்து இன்டைரக்டா அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்னு நான் சொல்றேன். சுய ஜாதகத்தை பாருங்க, யார் எந்த சாரம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும்போது லாபத்தில் சில தடங்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும். ஸோ 4, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ புதன் 12ல தாய் தந்தைக்கு ஏதாவது ஒரு செலவுகள் அவங்களுக்காக ஒரு விரயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அவங்களுக்காக வந்து ஒரு ஃபுல் பாடி செக்கப் எடுக்கலாம். இதெல்லாமே ஆக்டிவேட் பண்ணுங்க, சரியாயிடும். இல்லை சப்போஸ் உங்களால் போக முடியல, நீங்கள் ஏதாவது வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஒரு செலவு ஒரு 1000 ருபீஸோ, நான் சொல்றது ஒரு பேசிக்கான ஒரு பேமெண்ட் தான். அதுக்கு என்ன தேவையோ சும்மா ஒரு செலவை பண்ணிக்கோங்க, மாத்திரை வாங்கிக்கோங்க அப்படிங்கறது அந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஒண்ணுமே ஆகாது, பிரச்சனையே இருக்காது. அப்ப 2க்குரிய புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆகி வந்து அழகா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப குடும்பத்துக்கான செலவுகள், குழந்தைக்கான செலவுகள், மனைவிக்கான செலவுகள், ஏன்னா குடும்பம் எல்லாருமே சேர்ந்தது தான். உங்களுடைய தாய் தந்தைக்கான செலவுகள் கண்டிப்பா இந்த மாதத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, கடனுக்கு மேல கடன், அதை மட்டும் ஜாக்கிரதையா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பொற்காலம், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஞாபக சக்தி எல்லாமே வரும். கொஞ்சம் உடல் உழைப்பு கொடுக்கணும். ஏன்னா புத்திகாரகன் 12ல இருக்கும்போது கொஞ்சம் நல்லா உழைத்து, அதாவது ரிஸ்க் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றேன். உடல் உழைப்பு மன உழைப்பு எல்லாமே தேவை. ரிஸ்க் எடுத்து படிக்கும்போது கண்டிப்பா இதுல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமா கிரகங்களை வச்சு சொல்றதை விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்க பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, வாழ்வியல் பரிகாரம் மூலியமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லா உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலியமா நீங்க பேரை மாத்தலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாத்திரம் அப்படின்னா அப்படி கெசட்ல மாத்தலாமான்னு கேட்டா குழந்தைகளா இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திக்கலாம். பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸ் எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறைய பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்கு. டெஃபினட்டாக சரியாயிடும்.